நண்பர்களே, மணாலி போற எபிசோட்ல இன்னைக்கு பாகம் 4. இன்னைக்கு சுவாரஸ்யமான கதைலாம் நிறைய நடந்துச்சு. அதெல்லாம் என்னன்றத போக போக சொல்றேன். ஃபுல்லா பாருங்க நண்பர்களே. காலையிலேயே மணாலிக்கு போற வழியில ஸ்டாப்பிங்க போட்டு வண்டியெல்லாம் நிறுத்தியாச்சு. அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டு போறதா தான் பிளான். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், இட்லி, பிரெட் தானே. இட்லி மட்டும் தான் ஒரு 3 சாப்பிட்டேன், அவ்வளவுதான். நாங்க இங்க வந்த டைமுக்கு ஃபுல்லாவே இருட்டா தான் இருந்துச்சு. பக்கத்துல என்ன இருக்குது கூட தெரியல. விடிஞ்சா பிறகு தான் தெரியுது. என்றாது வியூ எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல மிரண்டேன் பார்த்துட்டு. அந்த ஹோட்டலுக்கு பின்னாடியே ஒரு ஹிடன் ஸ்பாட் இருந்துச்சு. அதுதான் நண்பர்களே இது. எல்லாருக்கும் சிகரெட் அடிச்சாதான் புகை வரும். இந்த குளிர்ல எனக்கு உஃப்னு ஊதுனாலே போதும், புகையா வருது. சரி வாங்க நண்பர்களே, ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற ஹிடன் ஸ்பாட் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஸ்பாட் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த சன்ரைஸுக்கும் அந்த சில்னஸுக்கும் ஃபீலே வேற மாதிரி இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது இல்லாம தண்ணி ஃப்ளோ வர சவுண்ட் வேற, அது வேற மஜாவா இருந்துச்சு. டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு போன் அடிச்சுட்டே இருந்தாங்க. அங்க இருந்து வேக வேகமா பஸ்ஸுக்கு ஓடையாருவே, மூச்சு தள்ளுது. ஒரு தரமான ரிவர் ராஃப்டிங்க முடிச்சுட்டு அந்த தண்ணி வேற ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. உடம்பெல்லாம் நடுங்குது. ஐஸ் வாட்டர் மாதிரி இல்ல, ஐஸ் தான் மெல்ட் ஆகி வருது. அங்க இருந்து மணாலிக்கு வந்து ரீச் பண்ணிட்டாங்க. பார்த்தாலே தெரியும் ஸ்னோலாம் உங்களுக்கு. அங்கேயே ஒரு ரூமை புக் பண்ணி செக்கின போட்டுட்டு ரூமுக்கு வந்து ரூம்ல இருக்கிற கிட்டில வச்சு தரமான மனமான ஒரு காஃபியை போட்டு அடிச்சுட்டு நைட்டுக்கு ஒரு மணாலியை ஒரு ரோந்து பண்ண போயிட்டோம். ஆனா மணாலியில எல்லாம் சுத்தமா முடியல, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. வெதர் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா -7ல கிடக்குது. அது அப்படியே அங்கேயே கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அங்க வந்தா கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருந்தாங்க. அப்படியே ஒரு தரமான வைப்பை முடிச்சுட்டு அப்படியே இந்த நாளையும் முடிச்சுக்கிட்டேன். அடுத்தது என்னாச்சு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். உறுதியா இருங்க நண்பர்களே.